ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரி சமையலாபி. இன்றைக்கி நம்ம சிக்கன் 65 தாங்க பார்க்க போகிறோம். சிக்கன் 65 பிடிக்காதவங்க யாராவது இருக்க முடியுமா? அதுவும் கடையில் வாங்குகிற சில்லி சிக்கன்னா எல்லாருக்கும் ரொம்பவே ஃபேவரட். அந்த சிக்கனை எப்படி நம்ம வீட்லேயே ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் போனோட சிக்கன் இருந்தாலும் ஓகே எடுத்துக்கோங்க. உப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் நீங்கள் இன்னும் கூட காரத்துக்கு ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா 1/2 ஸ்பூன், பெப்பர் 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சமாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 லெமன் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு சிக்கன் 65 மசாலா ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன 65 மசாலா எது இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். முட்டை 1 எடுத்திருக்கேன். தயிர் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவும் 2 ஸ்பூன், அரிசி மாவும் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் இதுக்கு. இப்போது எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். லெமன் எடுத்து ஃபஸ்ட்டு நல்லா புழிஞ்சிக்கிறேன். இப்போ கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். கடையில் வாங்குகிற சிக்கனுக்கு டேஸ்ட்டே இது தான். இந்த மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் 65 மசாலா ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் தயிர் எடுத்து வச்சுருக்க தயிரை ஆட் பண்ணிவிடுவோம். தயிரையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பாக மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு நான் பார்த்தா முட்டை எடுத்திருக்கேன். நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி பீட் பண்ணால் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்காக தான். அது இல்லாத எக் எதுக்காக போடுறோம் அப்படின்னு பார்த்தா அது உள்ளே இருக்க ஜூஸினஸை, சிக்கன் ஜூஸினஸ் அப்படியே வச்சுட்டு லாக் பண்ணி வச்சிரும். வெளியே மட்டும் கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளார சிக்கன் வெந்திருக்கும், பட் ஜூஸியாக இருக்கும், வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக தான் எக் ஆட் பண்ணியிருக்கோம் இதில். இதையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கலருக்காக ரெட் கலர் ஃபுட் கலர் பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான். நம்ம கடையில் வாங்குற மாதிரியே செய்யணுங்கிறதுக்காக நம்ம கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ரெடி ஆகிடுச்சு. இப்படியே இது ஒரு 20 மினிட்ஸ் to 30 மினிட்ஸ் இப்படியே வச்சுருங்க. இப்போ மாவு எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். இதில் இப்படியே இருக்கட்டும். 20 மினிட்ஸ் கழித்து பாருங்கள், ரெடியாக இருக்குது. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக மைதா கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் அரிசி மாவு இது மட்டும் போதும், அதிகமாக வேண்டாம். இதுக்கு மேலே போட்டால் ரொம்ப கிறிஸ்பியான மாதிரி ஆயிரும், வெளியே நல்லா இருக்காது. இந்த அளவு மட்டும் கரெக்டாக இருக்குது. இது மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இது ஆட் பண்ணுற டைமில் நீங்கள் ஆயில் ஸ்டவ் ஆன் பண்ணி ஆயில் ஊற்றி வச்சுருங்க. நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. அது ஹீட் ஆகிக்கிட்டே இருக்கட்டும். இது சட்டுன்னு மிக்ஸ் பண்ணிடலாம். வெறும் மாவு மட்டும்தான் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால் சீக்கிரம் மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ எண்ணெயும் நல்லா சூடாக இருக்கும். பார்க்கலாம். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பீஸாக இதில் போட்டுக்கலாம். நிறையா பீசஸ் போடாதீங்க. ஒரு டைமில் ஒரு 6லேருந்து 7 உங்களோட கடாயோட அளவு பொறுத்து போட்டுக்கோங்க. கம்மி பீசஸாக போடுங்க, தனித்தனியாக போடுங்க. அப்போ தான் ஒன்று நல்லா கிறிஸ்பியாக நல்லா வெந்து வரும். பாருங்கள், போடும்போதே நல்லா பொரியுதா? எண்ணெய் இந்த மாதிரி நல்லா பொரியணும். அப்போ தான் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் மட்டும் போட்டு பாருங்கள். எல்லாமே ஒரே டைமில் போட்டுறாதீங்க. இப்படி நல்லா காஞ்சிருக்கும் போது போட்டால் ஒரு பீசஸ் கூட கீழே ஒட்டாது. அதே மாதிரி இப்போ திருப்பி போட்டுக்கலாம். அடுத்த சைடு இதே மாதிரியே வேகட்டும். பாருங்கள், ஒட்டாமல் பாருங்கள், பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டலை. இதே மாதிரி திருப்பி போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு டைம் போட்டு காட்டுறேன். ஒரு சைடு 1 நிமிஷம் இருக்கட்டும். அது நம்மளோட ஹீட்டை பொறுத்து. ரொம்ப ஹீட்டாக இருக்குது, எண்ணெய் ஹீட்டாக இருக்குன்னா ஒரு 45 செகண்ட்ஸ் இருந்தாவே போதும் ஒரு சைடு. அந்த மாதிரி வச்சுக்கோங்க. 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 மினிட் இருந்தாவே போதும். அதுலேயே சீக்கிரமாக குக் ஆகிடும். ஆல்ரெடி நம்ம லெமன்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதுவே சிக்கனை சாஃப்டாகிட்டு இருக்கும். சிக்கன், லெமன், தயிர் இதெல்லாம் சாஃப்டாக இருக்கும். அதனால சீக்கிரமாக வெந்துடும். முட்டை போட்டிருக்கனால சீக்கிரமாக வெளியே கிறிஸ்பியாகவும் ஆயிரும். முட்டை இந்த அரிசி மாவெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா? அதனால் சீக்கிரம் கிறிஸ்பி ஆயிரும். அதனால் 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 மினிட் எடுத்துகிட்டு திருப்பி போட்டுக்கலாம். அதுலேயும் 1 மினிட். அப்புறம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா ஈவனாக எல்லா பக்கமும் நல்லா கிறிஸ்பி ஆயிரும். பாருங்கள், சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குது. கிறிஸ்பியானது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணுவீங்க. அப்போ எடுத்துக்கோங்க.
இப்போ ஸ்டவ்வை வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டேன். இதில் வந்துட்டு நான் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சமாக பொரித்து எடுத்துக்கிறேன். நல்லா வாசமாக இருக்கும். நீங்கள் வந்து டைரெக்டாக கூட ஆயிலில் போட்டுக்கலாம். எனக்கு இது ஈஸியாக இருக்குன்னு இந்த மாதிரி கரண்டியில் வச்சு போட்டிருக்கேன். பட் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக போடுங்க. ஸ்டவ் ஆனில் வச்சுட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிரம் கருகிடும். அது தண்ணி எல்லாம் அப்சர்வ் ஆனதை எடுத்துடலாம். பாருங்கள், சிக்கன் சூப்பராக ரெடியாக இருக்குது. கடையில் வாங்குற மாதிரியே இருக்குது. இது மட்டும் ஒரு டைம் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுட்டிங்க அப்படின்னா இதுக்கு மேலே கடையில் வாங்கணுன்ற ஆசையே இருக்காது உங்களுக்கு. வீட்டிலேயே எப்போ நம்ம நினச்சாலும் செஞ்சு சாப்பிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.